योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुदेव। அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த நவராத்திரி புண்ணிய சந்தர்ப்பத்திலே பகவானுடைய திரு சந்நிதியிலே அம்பிகையை பற்றி சிறிது சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நமஸ்காரம். அம்பிகையின் 1000 திருநாமங்கள். வேதத்தை பற்றி சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேதம்ங்கிறது பகவானுடைய மூச்சு காற்று. அது அதிர்வலைகளாக எண்ண அலைகளாக அண்ட வெளியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது. தூய்மையும் ஒருமுகப்பாடும் உள்ள தகுதி வாய்ந்த ரிஷிகள் தம்முடைய தியானத்திலே அந்த எண்ணங்களை ஒலிகளாக, மந்திரங்களாக, புனித ஓசைகளாக கேட்டு நமக்கு கொடுத்தவைதான் வேத மந்திரங்கள். செவிப்புலனுக்கு எட்டிய, அதாவது உட்செவி, அகச்செவி, இந்த காதுங்க மனச்செவி, அகச்செவிக்கு எட்டிய அந்த ஆன்மீக உண்மைகளை வேத மந்திரங்களாக கொடுத்தார்கள். வேறு சிலர்கள் தங்களுடைய தியானத்திலே இந்த மந்திரங்களை ஒளி வடிவில் தரிசித்தார்கள். அப்படி மந்திரத்தை தரிசித்ததால் அவர்களுக்கு மந்திர திரஷ்டா என்று பெயர். அப்படி தரிசித்தும் கேட்டும் உணர்ந்த பேருண்மைகளை மகரிஷிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் வேதம். அதே மாதிரி இந்த அம்பாளுடைய 1000 திருநாமங்கள், ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமம், அது எப்படிப்பட்டது அப்படின்னா, கோடிக்கணக்கான நாமங்கள், திருப்பெயர்கள், புனித பெயர்கள் அம்பாளுடைய மகிமைகளை விளக்கிக் கொண்டு உலகிக் கொண்டிருக்கின்றன. அதுல 1000 நாமங்களை பொருத்தி எடுத்து கொடுத்ததுதான் இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமம். அப்படி நமக்கு எடுத்து கொடுத்தவர்கள் வசினி முதலான 8 வாக் தேவதைகள். அம்பாளுடைய ஆజ్ఞையின் பேரில் அவர்கள் இதை செய்தார்கள் என்று பிரம்மாண்ட புராணத்தில், மார்க்கண்டேய புராணத்தில் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் வருகிறது. அதில் சொல்லப்படும். அப்படிப்பட்ட இந்த புனிதமான வேதத்துக்கு நிகரான இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமத்திலே, இது வேதத்துக்கு நிகரானது என்று சொல்லுவது ஒரு ஸ்துதி மாத்திரமா. இப்ப நம்ம உள்ள அதை நாம ஏற்றுக்கொண்டு அதை எல்லாருக்கும் பரிந்துரைக்கணும்னா அது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி ஆகோ ஓகோன்னு புகழற மாதிரி சொன்ன வார்த்தை அல்ல. ஏன்னா வேதத்துல எந்த தத்துவங்கள், உண்மைகள், வாழ்க்கையை பற்றிய அடிப்படை உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த உண்மைகளின் சாரமாத்தான் இந்த நாமங்கள் எல்லாம் இருக்கு. அந்த நாமங்களை விளக்க புரிந்தால் நாம் காணுகின்ற பஞ்ச இந்திரியங்களுக்கும் எட்டுகின்ற பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த உலகை பற்றிய உண்மையும், நம்மை பற்றிய உண்மையும், இதற்கு அப்பாற்பட்டதான ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய உண்மையும் நமக்கு விளங்கும். அவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய அபூர்வமான சக்தி வாய்ந்த எண்ணங்கள் தான் இந்த நாமங்கள். அதுல அம்பாளுடைய விபூதிகள், விபூதி அப்படின்னு மகிமை, மகிமையில தோற்றத்துக்கு
தோற்றத்துக்கு வந்த மகிமை. அப்ப தோற்றத்துக்கு வராம இருக்குமா? ஆமா, அது உள்ளே அடங்கி இருக்கு பொட்டன்ஷியலா. இது கைனட்டிக்கா வெளியில வந்துருக்கு. அப்படி வெளிப்பட வந்தது விபூதி, உள்ளே அடங்கி இருப்பது யோகம். அது அந்த மகா மாயையாகிய அவ்வாள் யோக சக்தியாக விளங்குகின்றாள். அவளே விபூதியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் காண கிடைக்கின்ற எண்ணற்ற பெருமைகளாக விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட இந்த விபூதிகளிலே, அம்பிகையின் விபூதிகளிலே ஒன்று நாம் எடுத்துக்கொள்வது அம்பிகையும் மனோ தத்துவமும். இந்த உலகத்தில் எத்தனையோ சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா எல்லாவற்றிலும் ஆழமானது, கடல் போன்றது, புரிந்து கொள்ள முடியாதது எதுனா மனுஷனோட மனசுதான். இந்த மனசை புரிந்து கொள்ள எல்லாத்தையும் புரிந்து கொண்டதாகிவிடும் போல் இருக்கு. அவ்வளவு ஒரு சூட்சுமமான வஸ்துவா இந்த மனசு இருக்கு. அந்த மனசுக்கும் மனசை பற்றி லலிதா சகஸ்ரநாமத்தில் எத்தனை நாமங்கள்ல சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்லியிருக்கு. மனசை பற்றின நாமங்கள் நிறைய இருக்கு. அது இன்னும் சில தொகுப்புகளா பிரிச்சா அம்பிகையும் அந்தக்கரணமும் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அம்பிகையும் அந்தக்கரணமும், மனிதனது அந்தக்கரணமாகிய மனமும் அம்பிகையும். அந்த தலைப்பின் கீழே ஒரு 24 நாமங்கள் இருக்கு. இதுல எவ்வளவு நாமங்களுக்கு விளக்கம் பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்ப்போம். பயாபகா 121வது நாமம், நிராகுலா 138வது நாமம், நீராகா 156, நிர்மதா 158, நிஷ்சிந்தா 160, நிரகங்காரா 161, நிர்மோகா, நிர்மமா, நிஷ்பாபா, நிஷ்கோடா, நிர்லோபா, நிசம்சயா, சம்சயி, நிர்வேதா. இந்த 14 நாமங்களில் முக்கியமான நிறைய நாமங்களுக்கு அதையெல்லாம் என்னென்ன ஒரு குணங்களை சொல்லி அதெல்லாம் அவனுக்கு இல்லை, உயிர்னா இல்லைன்னு அர்த்தம். நிராகுலான ஆக்குலம் இல்லாதவள், விளக்கம் இப்படி ஒன்னொன்னும் வருது. நிரகங்காரா அகங்காரம் இல்லாதவள், நிர்மதா மதம் ஆணவம் திமிர் இல்லாதவள். இப்படி சொல்லும் போது அந்த கெட்ட குணங்கள்லாம் மனுஷன்கிட்ட இருக்குங்க. அவன் அம்பாளை வழிபட்டால் அதெல்லாம் அவள் போக்குவாள். நிர்மதா மதநாசினி, நிஷ்சிந்தா நிரகங்காரா, நிர்மோகா மோகநாசினி, நிர்மமா மமதாகத்ரி. இப்படி அந்த மனதின் இயல்புகளை சொல்லி அந்த கேடுகள் எதுவும் அம்பாள்கிட்ட இல்லை. அம்பாள் பக்தன்கள் அந்த கேடுகள் இருந்தால் அதையும் அவள் போக்கி விடுவாள் என்று சொல்லக்கூடியதாக நாமங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட நாமங்களை மட்டும் இப்போ எடுத்துப்போம். அப்படி ஒரு 24 நாமங்கள். இப்போ மனம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முயல்வோம். மனிதனுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டா அது திரிகரணங்களால் ஆகியது என்று சொல்லுவார்கள். மனிதனுடைய உடல் தோற்றம் அமைப்பு என்பதில் 3 விதமான கருவிகள் இருக்கின்றன. உடல், உரை, உள்ளம். உடல் காயம், உரை வாக்கு, உள்ளம் மனம். இந்த 3 தான் மனுஷனுடைய திரிகரணம். ஆத்மசாதகனுக்கு திரிகரண சுத்தி வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலும் தூய்மையா இருக்கணும், பேச்சும் தூயதா இருக்கணும், எண்ணங்களும் தூயதாக இருக்க வேண்டும். திரிகரணம் 3 கருவிகள். இந்த 3 கருவிகள்ல மிக மிக முக்கியமானது மனசு. மனசுல எத்தகைய எண்ணங்கள் எழுகின்றனவோ அதற்கேற்பதான் பேச்சு அமையும், அதற்கேற்பதான் செயல்கள் இருக்கும். அதனால எண்ணத்தை தான் நாம முதல்ல ஒழுங்குபடுத்தணும். மனுஷனை சரி பண்ணணும்னா மனசுடைய எண்ணங்களை சரி பண்ணணும். அப்ப இந்த மனசு என்கிறோம். இந்த மனசுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும். மனதுக்கு ஒரு பெயர் அந்தக்கரணம்.
நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்கிறது, அதுவும் வெளிப்படையாக வந்துவிட்டது. மனம் என்பதோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது எங்க இருக்குன்னா ஏதோ உள்ள இருக்குன்னு நம்ம உள்ளே இருக்கிறது அந்த காரணம். உட்கருவி, அகக்கருவி. மனம் என்பது உள்ளிருக்கும் கருவி. உடலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உயரமா, குட்டையா, ஒல்லியா, குண்டா, சிவப்பா, கருப்பா, அழகா, அழகியா எல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மனசுல நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா தெரியாது. பார்த்தா ஒருவரை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியாது. சுவாமி சிவானந்த மகாராஜ் ரொம்ப வேடிக்கையாகவும் அழகாகவும் சொல்லுவார். பகவான் இந்த உடம்பை படைக்கும் போதே டாட்டோமீட்டர் அப்படின்னு இங்க இப்போ உடம்புல காய்ச்சல் வந்தாக்க தெர்மோமீட்டர் வச்சு அந்த உஷ்ணத்தை வெப்பமானி வச்சு அளக்கிற மாதிரி எண்ணத்தை வெளியில காட்டுற மாதிரி ஒரு டாட்டோமீட்டர் அவரவர் நெத்தியில பொருத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பிறக்கும் போது எல்லாருக்கும் டாட்டோமீட்டர் இருக்கும். அப்படின்னா நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கே பயப்படுவோம். மனசுக்குள்ள எத்தனை விதமான எண்ணங்கள், சொல்லிக்கொள்ளக்கூடியதோ சொல்லிக்கொள்ள கூடாததோ. நல்ல விஷயம் இருந்தா ஊருக்கு முன்னாடி நாமளே டமாரம் அடிச்சுக்குவோம். ஆனா அங்க நிறைய குப்பைதான் ஜாஸ்தியா கிடக்கு. அதனால அப்படி ஒரு டாட்டோமீட்டர் வைக்கல பகவான். ஆனா அவர் உள்ளுக்குள்ள மனசாட்சியாக இருந்து கொண்டு நம்முடைய தாட் ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி கொண்டே இருக்கார் பகவான் என்று சொல்வார். அப்படி மனம் என்பது அந்த கரணம், உள்ளிருக்கும் கருவி, ஸ்தூலமாக கண்களுக்கு புலப்படாதது. இந்த அந்த கரணம்னு சொன்னா கூட உண்மையிலே மனசு வந்து ஒரு மனசு இல்லை. மனசுல அதனுடைய செயல்பாடுகளை வச்சு 4 அம்சங்கள் இருக்கு. மனதினுடைய செயல்பாடுகளை கொண்டு அதை 4 வகையாக பிரித்துள்ளோம். பெரியவர்கள் பிரித்திருக்கிறார்கள். என்ன? மனோபுத்தி அகங்கார சித்தம், கரணம், ஆந்தரம். ஆந்தரம் கரணம், அந்த கரணமாகிய இது என்னென்ன அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அப்படியா? இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, செயல்பாடு என்ன அப்படின்னா சங்கல்ப விகல்பமயமாக இருப்பது மனது, நிச்சயிப்பது புத்தி, நினைவை கொடுப்பது சித்தம், கர்வப்படுவது அகங்காரம் என்று நம்ம சிம்பிளா சொல்றோம். ஒன்னொன்னா பார்க்கிறோம். இந்த மனம் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை, என்ன விளக்கம் நாம பார்க்கிறோம்? சங்கல்ப விகல்ப மயமாக இருப்பது. சங்கல்பம்னா என்ன, விகல்பம்னா என்ன? இப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே இது நல்லா இருக்கு, இது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு கிடைக்குமா, கிடைச்சா நல்லா இருக்குமே, கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மனசு என்ன ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொருளை அது சுகம் தருவது என்று நினைத்து அதை விரும்பி நினைப்பது, அதுக்கு பேர் சங்கல்பம். இது எனக்கு வேணும் என்று நினைப்பது சங்கல்பம். அப்படி ஒரு சங்கல்பம் மனசுல வந்த உடனே கூடவே இன்னொரு எண்ணம் வரும். நீ நினைக்கிற, ஆனா இது நினைக்கிற மாதிரி இருக்காது, இதுல என்னென்ன கஷ்டமெல்லாம் இருக்கு, என்னென்ன தேடெல்லாம் இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். இந்த மனசுலேயே ஒரு பகுதி வந்து அப்படி அந்த எதிர் மனசு அது வேணும் என்று சொல்லும் பொழுது இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுக்கு பேர் விகல்பம். இப்படி சங்கல்ப விகல்பங்களாக வேணும் வேண்டாம், நல்லது கெட்டது, பிடிச்சிருக்கு பிடிக்கல, இப்படியெல்லாம் வரக்கூடிய எண்ணங்கள் மயமாக இருப்பது மனது. இப்படி மாறுபட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால நமக்கு என்ன வருது, வேணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் வரும்போது உண்மையே நம்ம நினைக்கிற அளவுக்கு இது நல்லா இருக்குமா என்கிற சம்சயம் அல்லது சந்தேகம் வந்து விடுகிறது. அப்ப மனசுடைய தன்மை என்ன அப்படின்னா சந்தேகப்படுவது. அடுத்தவங்களை பற்றி தான் சந்தேகப்படணும் இல்லை, தான் நினைக்கிற
மனம்னு ஒரு பேருக்குள்ள 4 அம்சங்கள் இருக்குன்னு சொன்னேன். மனஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அது சம்சயப்படுகிறது, சங்கல்ப விகல்ப மயமாக இருந்து கொண்டு சந்தேகப்படுகிறது. இப்போ அந்த சந்தேகத்தை, மனசின் சந்தேகத்தை போக்குவது புத்தி. அது சொல்லுது, இல்ல இல்ல நீ நினைத்த மாதிரி நல்லது இல்லை, இது வேண்டாம், நல்லது இல்லை அப்படின்னு தீர்மானம் அது சொல்லிடுது. புத்தி நிச்சயப்படுத்துகிறது. நிச்சயக சம்சயக மனதின் செயல், நிச்சயக புத்தியின் செயல். அப்ப மனசுல சந்தேகம் வரும் பொழுது புத்தி தான் அந்த சந்தேகத்தை போக்கணும். அப்படி புத்தி ஒன்றை சொல்லும் பொழுது இது நமக்கு தெரிகிற மாதிரி நம்முடைய மனசுடைய மேல் பரப்புல கான்சியஸ் மைண்ட் அதுல நிகழக்கூடிய இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ ஆழ் மனசுல சப்கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட்ல நம்முடைய பூர்வ ஜென்ம அனுபவங்கள் எல்லாம் பதிவுகளா, சம்ஸ்காரங்களா, இம்ப்ரெஷனா படிஞ்சு கிடக்கு. அதுலேருந்து எடுத்து கொடுக்கும் சித்தம். அந்த ஆழ் மனசுக்கு பேர் சித்தம். அந்த சித்தம் என்ன பண்றது? இந்த ஒண்ணு இந்த ஆசைக்கோ அல்லது அது மறுத்து வேண்டாம் அல்லது இது வேணும் அப்படின்னு புத்தி சொல்லி தீர்மானத்துக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி முன் அனுபவங்களின் நினைவை எடுத்து கொடுப்பது சித்தம். சித்தம் என்பது ஸ்மரணம், நினைவு, பழைய அனுபவங்களின் நினைவு. இப்படி பழைய அனுபவங்களின் நினைவு வந்தவுடனே நான் இதை செய்வேன் அல்லது நான் இதை செய்ய மாட்டேன் ஒரு முடிவெடுத்து செய்யறோம். நான் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய ஆற்றலை குறித்து தனக்கு வரக்கூடிய அந்த கர்வம், அகங்காரம், ஈகோ, இது 4 தான் மனசுல அந்தக்கரணமாகிய மனதிற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்தா இந்த 4 தான் ஏதாவது ஒண்ணா அது இருக்கும். ஒண்ணு சங்கல்ப விகல்பமா இருக்கும் அல்லது சந்தேகமா இருக்கும். அப்புறம் நிச்சயப்படுத்தக்கூடிய புத்தியின் தெளிவா இருக்கும் அல்லது பழைய நினைவுகளா இருக்கும் அல்லது நான் செய்வேன் என்று தீர்மானமா இருக்கும். இந்த 4க்குள்ள தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மனசுக்கு இப்படி எண்ணங்கள் இருந்தா கூட இது ஜடம் தான். மனசை பத்தின ஒரு உண்மை என்ன அப்படின்னா இது ஜடம். ஜடம்னு சொன்னா தனக்கா அறிவு இல்லாதது. அப்ப இத்தனை எண்ணங்கள்லாம் இருக்கு. புத்தின்னு வேற சொல்றீங்களே, புத்தினாலே அறிவு தானே, அப்புறம் எப்படி இதை ஜடம்ங்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான உதாரணம் கொடுப்பார். கிச்சடி செய்யும். கிச்சடி வேணா அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு, காய்கறிகள், மசாலா எல்லாம் போட்டு நல்ல கொதிக்க வேண்டும். அந்த காலத்தில் விறகடுப்பு அதை சொல்ற நம்ம கேஸ் வச்சுக்கோங்க. அது கொதிச்சுட்டு தாளான்னு கொதிக்கிறோம். அப்போ இந்த அரிசியும் உருளைக்கிழங்கு துண்டு துண்டா வெட்டி போட்டுப்பாங்க, எல்லாம் தள மேலே வருதான். நான் இருக்கேன்பா அப்படின்னு அது குதிக்கிறதான். ஓஹோ இருக்கீங்களா பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறா, அப்படி மெதுவா அந்த விறகு உருவிட்டான். அப்படியே ஆஃப்ல திருப்பியாச்சு கேஸை. இப்போ என்ன ஆச்சுங்க, கொஞ்ச நேரத்துக்கு பழைய சூட்டில் இது குதிச்சுட்டு இருப்பான். அந்த வேகமெல்லாம் குறைஞ்சிடும். அப்புறம் அப்படியே அடங்கிடுது. அப்போ இந்த தண்ணீர் கொதிக்கிறது, அரிசி வேகிறது, பருப்பு காய்கறிகள் வெந்து போகின்றன. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அடியில் இந்த விறகு எரிந்து கொண்டிருப்பதால் அதிலிருந்து கிடைக்கின்ற உஷ்ணத்தினால் இந்த விறகுக்கு பக்கத்துல இருந்து அந்த எரிகிற விறகினுடைய உஷ்ணத்தை வாங்கி கொண்டு இந்த வேலையெல்லாம் நடக்குது. அப்படி ஆத்மாவுடைய சன்னிதானத்திலே அந்தக்கரணமாகிய மனதிற்கு எண்ணக்கூடிய சக்தியும், தீர்மானிக்கின்ற புத்தி சக்தியும், நினைத்து பார்க்கின்ற சித்த சக்தியும், நான் செய்வேன் என்று உறுதி எடுக்கின்ற அகங்காரம் என்கின்ற தன்மையும் இத்தனையும் வருது. எதனால? ஆத்மாவினுடைய சாநித்தியத்தினால். அப்போ அந்தக்கரணத்துக்கு தானா செய்யற சக்தி இல்லை, அது ஜடமே. ஆனால் ஆத்ம சன்னிதானத்தில் அருவில் இருப்பதால் அதற்கு சுயமே அறிவு இருப்பது போல அது தன்னை காட்டிக் கொள்ளுகின்றது. அப்ப என்ன செய்யணும்? அதை சரி பண்றதுக்குன்னா அந்த ஆத்மாவை சரணடைந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா இந்த மனசை நீ
பண்ணுமா அப்படின்னு அவளுக்கு கேட்கணும். ஆத்மாங்கிறதும் தெய்வம்னு நாம் வழிபடுறதும் ஒன்றுதான். அப்படி உள்ளிருக்கும் பரம்பொருளின் ஒரு துணையோடு இந்த அகமாகிய மனதை நாம செக் பண்ணிடணும். அதுக்கெல்லாம் அனுசரணையா இருக்கக்கூடிய நாமங்களை நம்ம பார்ப்போம். இந்த சங்கல்ப விகல்ப மயமாய் இருக்கக்கூடிய மனசுல எழக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதையெல்லாம் முக்கியமாக சில வகைகளாக பிரிக்கலாம். அதாவது ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அதனுடைய உள் அமைப்புகள் என்னென்னு பிரித்து பார்க்கணும். ஒரு கருவி எப்படி அமைஞ்சிருக்குன்னா அதை நல்லா பிரித்து உடச்சி பார்க்கறதுக்கே ஒரு பழைய கருவி லேபில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிரித்து காட்டுவாங்க அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம். அது மாதிரி இந்த மனசுடைய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். பார்ட்ஸை பார்த்துட்டோம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். என்னுடைய எண்ணங்களின் தன்மையை பார்க்கும் பொழுது ஒரு 11 வகையான உணர்ச்சிகள், எண்ணங்கள் இதில் இருக்கு. என்னடாது வகைக்கூடியிலே போகுது. 4 மீது இப்போ 11 பயப்பட வேண்டாம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான் பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தது. நாமளும் நம்முடைய அனுபவத்தில் நம்ம மனசை கவனிச்சிருந்தா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆத்ம சாதனத்தில் கொஞ்சமாவது நுழைந்து செயல்படுகிறவர்களுக்கு தெரிந்தது என்ன அப்படின்னா, அரிஷட் வர்க்கம். நம்ம மனசுல 6 விதமான உணர்ச்சிகள் இருக்கும். அந்த உணர்ச்சிகள் நாம நினைச்சுக்கிறோம் நாமளே அதுதான், அப்படியே அதோட ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றுபடுத்தி கொண்டு நம்மளை நினைக்கிறோம். அது நாம நினைச்சு நமக்கு உதவுகிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம கூடவே இருந்து குழிபறிக்கிற ஹிதசத்ருவா அது இருக்கு. அதனால அது அரி, எதிரி அப்படின்னு சொல்றோம். அரிஷட் வர்க்கம் மனிதனுக்கு எதிரியாக, ஆனால் அவன் மனதுக்குள் இருந்து கொண்டு அவனுக்கு நண்பன் போல நடித்துக் கொண்டிருக்கிற 6 பெரும் உணர்ச்சிகள் என்ன? காமம் அல்லது ராகம் அல்லது ஆசை. காமம் வந்தாலே பின்னாடியே உள்ள வந்துடும். குரோதம், கோபம், சினம், அப்புறம் லோகம். இது ஒன்னொன்று விளக்கம் பார்ப்போம். காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6. காமம்னா ஆசை, குரோதம்னா சினம், லோகம் அப்படின்னா பேராசை. நானே வச்சுப்பேன், இது எனக்கு தான் வேணுங்கிற பேராசை. ஆசை கடிச்சு போய் பேராசை ஆகிடுது. பேராசை. மோகம் அறிவில் வரும் குழப்பம். மதம் சொன்ன ஆணவம், நான் எல்லாரும் விட நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம். மாச்சரியம் பொறாமை, அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லையே என்கிற எண்ணம். இந்த 6 தான் எதிரிகள். சரி, 6 மட்டும் தான் இன்னும் இருக்குன்னு சொல்லி இன்னொரு 5 சொல்றாங்க. அந்த இன்னொரு 5 என்ன அப்படின்னு பார்த்தா, ஆசைப்பட்டவனுக்கு அத்தோடு நின்றுடாது. ஆசையில் தடைப்பட்டால் வருவது 2 வரலாம். ஒன்று கோபம். ஆசைக்கு தடை செய்கிறவன் நம்மை விட வலிவு குன்றியவனாக இருந்தால் அவன் மீது நமக்கு கோபம் வரும். ஆசைக்கு தடை செய்தவன் நம்மை விட வலிவில் கூடியவன் என்றால் பயம் வரும். அப்ப இப்ப 2 வந்திருக்கு. கோபத்தோட இப்ப பயம். அப்ப இந்த 6ஓட கூட 7ஆவதா பயம். அப்புறம் சோகம், ஆசைப்பட்ட பொருளை இழந்து விடுவோமோ அல்லது கிடைக்காமலே போயிடுமோ என்கிற கவலை மனசுக்கு வருது. அப்ப அடுத்தது கவலை, பயம், கவலை. ஆக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்குலம் மனசுடைய கலக்கம், கவலை. பயம், சோகம். அப்புறம் மனசுடைய இந்த வேத புத்தி, பொருட்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள், இதுல வேறுபாடு பார்க்கிறது. உண்மையிலே வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அந்த வேறுபாடுகள் சுயநலத்தோடு அணுகுவது, அது வேத புத்தி. அது மனசுடைய ஒரு தன்மை, வேத புத்தி. அப்புறம் தமஸ் அப்படின்னா
அறியாமை, அதில் நிறைய உட்பிரிவுகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அறியாமை, இதெல்லாம் இந்த 6 போக மனசினுடைய அடுத்த குணங்கள். இப்போ எதுக்காக இதை சொல்றோம்னா, இந்த 10-11 குணங்களும் மனதுடைய செயல்பாடுகள். மனதை உடையவனாகிய மனிதன் இது என்னுடைய உடைமை, என்கிட்ட இது இருக்கு, இது நல்லது வச்சுக்கலாம், இது வேண்டாம், இது போக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அதுவே தானா ஆகி நிற்கின்றான். ஆனா அது அவனுக்கு கேடு செய்து கொண்டிருக்கிறது என்று இந்த மனதின் குணங்களை ஆத்மாவின் குணங்களா நினைக்கிற தவற போக்குவதற்கு அம்பாள் எப்படி அருள் புரிகிறாள்னு நாம சொல்லுகிறது. அதை பார்ப்போம். சம்சயம், அது ஒன்று. சந்தேகம், இந்த மனசுல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, மனசுல இந்த 6 குணங்கள் போல பயம், சோகம், சம்சயம் அல்லது சந்தேகம், அப்புறம் வேத புத்தி, கமல், இந்த 5, அப்புறம் 6 காமம் முதலான 6 எண்ணங்கள், இந்த 5, 11 எண்ணங்களும் ரொம்ப சர்வசாதாரணமா மனசுல எழுந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றை நாம எப்படி ஹேண்டில் பண்ணுவது? அப்ப இதை புரிந்து கொண்டாதான் அதை நல்லா கையாள முடியும், சமாளிக்க முடியும். அதுக்கான உபாயங்களை எல்லாம் இந்த நாமங்களின் மூலம் பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குணமா பார்க்கலாம். ராகம், நீராக ராகமதனி. நீராக ராகம் அப்படின்னா பற்றுதல், ஒட்டிக்கிறது. உங்களுக்கு பிடிச்சு போச்சு, அப்ப அதை ஒட்டிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. ஒட்டுதலே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்றோம். சில பேர் நல்ல அப்படி அன்பை காட்டி பழகாதவங்கள்ட்ட ஒட்டுதலே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு. ராகம்னா பற்றுதல், ஒட்டுதல். எனக்கு இது வேணும், இது பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறது. ராகம் இருந்தாலே அது என்ன அர்த்தம்னா, இது இந்த பொருள் இல்லைன்னா எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசையா வழிநடக்கும். அது கிடைச்சிட்டா நான் இதை விடவே மாட்டேன், எனக்கு கிடைச்ச பொருள் என்று சொல்லி அதை பற்றலோடு பிடித்து வைத்துக் கொள்ளுகிற தன்மை. இத்தனை விதமான உள் நுணுக்கங்கள் இருக்கு. அது வரலைன்னா கிடைக்கிற வரைக்கும் அதையே மனசு நினைத்து கொண்டே இருக்கும். அதுல ஒரு ஏக்கம் ஒன்று, கிருஷ்ணா, தாகம் தொண்டையில வறண்டு போய் தண்ணி வேணும் வேணுங்கிற மாதிரி அது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். நம்ம இந்தியா இருக்கலாம், இந்த ராகத்தினுடைய ஒரு தீவிரமான ஸ்டேஜ். அப்ப அதுக்கு முயற்சி எடுத்து அதை பெற முயலுகிறான், பெற்று விடுகிறான். அப்பதான் இந்த கிருஷ்ணா ஓய்கிறது. ஆனா அந்த கொதிப்பு ஓஞ்சாலும் இந்த கிடைச்ச உடனே அதை நம்ம பற்றி பிடித்துக் கொள்கிறது, என்னுடையது அப்படிங்கிற மமக்காரம் தடித்து வந்து விடுகிறது. ராகம், ஆசை, காமம், பற்றுதல். சரி, இது வந்தாச்சு, நிம்மதியா இருப்போமான்னா நிம்மதியா இருக்க முடியாது. ராகமும் அடுத்து என்ன கொடுக்கிறது? பயம் அல்லது கோபம். ராகம் அடுத்தது காமம், அடுத்தது குரோதம், கோபம். குரோதம் மனசுல வரக்கூடிய கொந்தளிப்பு. நாம ஆசைப்பட்டு ஒண்ணு வச்சிருக்கும் போது அதற்கு தடை வந்தால் அந்த தடை செய்தவர்கள் மீது நமக்கு வரக்கூடிய கொந்தளிப்போடு கூடிய உணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி. அதுதான் இது. ராகம் என்பது விருப்பு, குரோதம் என்பது வெறுப்பு. அம்பாளுடைய ஆரம்பத்திலே 8-9வது நாமங்களே ராகஸ்வரூப பாஷாட்யா, ராகம் என்கின்ற பாச கயிற்றை வைத்திருக்கின்றாள். அப்புறம் குரோதாக்கார அங்குஷ உஜ்வலா, அங்குஷத்தை பிடித்திருக்கின்றாள். வெறுப்பு என்கின்ற அங்குஷம். இந்த ராகம், குரோதம், இது வெறுப்பு, விருப்பு, இதை போய் இவங்க அங்குஷமா அம்பாள் வச்சிருப்பாளா அப்படின்னா, வீடுகள் எல்லாம் தாம் தோற்றத்துக்கு வந்த இந்த பிரபஞ்சத்திலே மனித சரீரத்தை எடுத்திருக்கும் பொழுது முதல்ல மனித பிறவிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த ராக குரோதங்கள், ராக துவேஷங்களின் மூலம், காம குரோதங்களின் மூலம் தான் அது வளர்ச்சியை பெறணும் ஆரம்ப நிலையிலே. அதனால அதுக்கப்புறம் என்ன, மனித பிறவிக்கு வந்த பிறகு மனித பிறவியில் பண்பட்டு வரும்போது இந்த ராகத்வேஷங்களை வென்ற பழகணுங்கிறத மனுஷன் எடுத்துக்கொள்வதில்லை. அதை எடுத்துக்கொண்டால் அவன் ஆன்மீகமாக இறைவனை நோக்கி திரும்பி விடுவான். அதனால காமத்துக்கு தடை வரும் பொழுது, தடை செய்பவர்கள் நம்மிலும் குறைந்தவர், வலிவு குறைந்தவர்கள் என்றால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வருகிறது.
அது உள்ளத்திலேயே கொந்தளிப்பா இருந்தா குரோதம், அது வார்த்தையா கொட்டிட்டா கோபம். இந்த குரோதம் கோபம் ஒரு பக்கம் மனசுல கொதிக்கிறது. அது நமக்கு பெரிய நம்மை விட வலிமை அதிகமானவர்கள் அந்த தடையை ஏற்படுத்தினால் பயமாக வருகிறது. இந்த பயம் அப்ப மட்டும் இல்லை, வேறு இங்க ஆசைக்கு விருப்புக்கு இடமில்லாத சாதாரண சூழல்கள்ல கூட நம்மை விட சக்தி படைத்த ஒன்றை பார்க்கும்போது அது நமக்கு தீங்கு செய்து விடுமோன்னு பயம் வரலாம். அருவியில குளிச்சுட்டு இருக்காங்க குற்றாலத்துல, திடீர்னு வெள்ளம் வந்து விட்டது, அபாயமணி ஒலிக்கிறது, எல்லாரும் ஓடி வராங்க. அப்ப அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, அவங்க மனசுல எப்படி ஒரு பயம் இருக்கும். அப்ப நம்மை விட பெரிய சக்தியை பார்க்கும்போது பயம் வரும். அது சாதாரண ஜீவர்களின் இயல்பு. இந்த பயம் என்பது அப்போ ஆசை தடைப்படும் போது மட்டும் வருவது அல்ல, நம்மிலும் மிக்கதொரு சக்தியை பார்க்கும்போது அது வருகிறது. இன்னொன்று, மனுஷனுக்கு பயம் இன்ன காரணத்துக்கு தான் வருவது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இது என்னன்னு தெரியாட்டாலே the fear of the unknown அப்படின்னு, இது என்னன்னு ஒரு பொருளுடைய தன்மையை பற்றி தெரியலன்னு அது பக்கம் போறதுக்கு பயப்படுது. முதல்ல இந்த குழாயில தண்ணி வருது அப்படின்னு வச்ச போது குழாயில திறக்கிறதுக்கே பயந்தாங்க, புதுசு காத்து உள்ளுக்குள்ள பாம்பு இருக்கோ அப்படின்னு. அது என்னன்னு நமக்கு தெரியல, அதனால அது அச்சத்தை ஊக்குகிறது. அப்போ the fear of the unknown, உண்மையில் தெரியாத ஒன்று அச்சத்தை ஊக்குகிறது. இதுல நல்ல உதாரணம் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நம்முடைய எண்ணங்கள். எதிர்காலத்தை பற்றின எண்ணம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் வருகிறது நமக்கு. அப்போ பயத்தை பற்றின இன்னொரு பயம் எந்த விஷயத்துல வருதுன்னா எதிர்காலத்துக்கு, fear of the future. எல்லாவற்றிலும் பெரிய பயம் எது அப்படின்னா மரணத்தை பற்றிய பயம். ஏன்னா இது fear of the unknown தான். என்ன மரணம்னா எப்படி இருக்குன்னு தெரியலையே, இந்த உடம்பை விட்டு போயிடுவோங்கிறாங்களே, இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமே, நமக்கு பழக்கமான இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எங்க இருப்போம், எப்படி இருப்போம் என்கிற ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. பெரியவங்க சொல்றாங்க, மற்ற உயிர்களுக்கெல்லாம் அந்த நேரம் மரணம் வருகிற அந்த கணம் தான் பயம் இருக்கும். ஒரு ஆட்டை பலி கொடுக்க கூட்டிட்டு போறாங்க, நல்லா குளிச்சு விட்டு பொட்டெல்லாம் வச்சு கழுத்துல மாலையில சுற்றி கூட்டிட்டு போறாங்க. அது ஜிம்முன்னு போயிட்டே இருக்கு, என்னமோ மாலையெல்லாம் போட்டாலும் என்னமோ சந்தோஷமா போயிட்டு இருக்கும். அங்க போய் அந்த கட்டையில கழுத்தை வச்சு அவன் கத்தி தூக்கும் போதுலாம் என்னமோ நடக்க போறதுன்னு அந்த ஜீவன் பயத்துல தருமாறும். மனுஷனுக்கும் எதிர்பார்த்தே பயம் அவன் நிம்மதியை குலைத்து விடும். அப்ப பயம்ங்கிறது ஆசை தடைப்படும் போது வருவது மட்டுமல்ல, தன்னினும் வலிமை மிக்கதொன்றை சந்திக்கும் பொழுது மனிதனுக்கு அச்சம் ஏற்படுகின்றது. இது நமக்கு கேடு செய்து விடுமோ என்கின்ற பயம். இதெல்லாம் எப்படி போக்குவது? இது எல்லாத்துக்குமே மருந்து அம்பல் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் அறியாமை. விடைய சொல்லியாச்சு முதலே. எங்கேருந்து வருது ஆசை? அறியாமை. எங்கேருந்து வருகிறது குரோதம்? அறியாமை. எங்கிருந்து வருகிறது லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், பயம், சந்தேகம், கவலை, தமஸ், வேத புத்தி, சகலமும் அறியாமையிலிருந்து தான் வருது. அப்போ அறிவை பயன்படுத்தணும். ஆனா அறியாமை ஒண்ணுன்னா கூட அதுல இருந்து வரக்கூடிய இது ஒவ்வொரு உலகத்தினுடைய இயல்புடைய தன்மை வேறுபடுகிறது. அதற்கேற்ப நம்ம அறிவுங்கிற மருந்தை கொஞ்சம் மாற்றி கொண்டு, அப்ப பயம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை போக்குறதுக்கு அம்பாள் மாத்திரம் என்ன சொல்றது? பயாபகா, தன்னுடைய பக்தர்களின் பயத்தை அவள் அபகரித்து விடுகிறாள். திருடன் நம்முடைய சொத்தை அபகரிப்பான், அம்பாள் நம்முடைய பயத்தை நீக்கி விடுகிறாள். பயாபகா, பயத்தை போக்குபவள். எப்படி பயம் போகும்? தெரியாத ஒண்ணு இது எனக்கு தீர்வு செய்து விடுமோ அப்படின்னு தன்மேல உள்ள பற்றுதல் தான் பயமா வருது. ஆனா அம்பாளை வணங்கக்கூடிய பக்தனுக்கு ஒரு உண்மை புலப்பட ஆரம்பிக்கும். என்ன? இத்தனையும் அம்பாள் தான், இத்தனை வடிவங்களில் தோன்றிக் கொண்டிருப்பது அன்னை பராசக்தியே. இந்த ஒரு உண்மை அவன் தெரிந்து கொண்டு விட்டால், இந்த ஞானம் அவனுக்கு பிறந்து விட்டால் அச்சம் போய்விடும். அப்ப பயம் என்பது எப்படி வருகிறது?
இதெல்லாம் எனக்கு வேறானது, எனக்கு இது கேடு செய்யும். இது எப்படி இவனுக்கு வருது அப்படின்னா, அறியாமல் இருக்கும்போது, ஆசையோடு இருக்கும்போது, ஆசைக்கு இளைஞர் கொண்டவங்க எல்லாம் கேடு செய்யக்கூடிய வழக்கம் மனுஷன்கிட்ட இருக்கு. அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய இயல்பு. அடுத்தவர்களுக்கு இவன் துன்பம் கொடுத்ததுனால தனக்கு அவர்கள் துன்பம் கொடுப்பார்கள் என்று அவன் பயப்படுகிறான். நல்ல உதாரணம் கம்சன். கம்சனை பார்ப்போம். எப்படி அவனுக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை. அந்த அசுரீரியை கேட்டனால, உன்னுடைய தங்கையினுடைய 8வது பிள்ளை உனக்கு யமனாக போறான் அப்படின்னு கேட்ட உடனே, இவன் எனக்கு யமனா, அப்ப இவனுக்கு நான் முதல்ல யமன் ஆயிடுறேன் அப்படின்னு எல்லா குழந்தைகளையும் கொண்டு 6 பேரை கதை முடிச்சாச்சு. 7வது தப்பிச்சு போயிட்டு, 8வது இவனுக்கு தெரியும் முன்னாடியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப 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 இவன் அரக்கர்களையும் அரக்கிகளையும் அசுரர்களையும் அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். அது எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுத்து இவனை 12 வயசு பாலகனை வந்து கதை முடிக்கிறது. அது வரைக்கும் இவனுடைய பயம் எப்படி இருந்தது? ராத்திரி தூங்கவே முடியல. கண்ணை மூடி நான் கனவுல கூட விஷ்ணு, எந்த பக்கம் பார்த்தாலும் விஷ்ணு 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 விஷ்ணு. அப்ப பயப்படுகிற பொருளை நினைச்சே அறியப்படுத்திக் கொள்கிறார் மனிதன். சுவாமிஜி சொல்லுவாங்க, அச்சத்தின் மூலம் நாம் அச்சப்படுகிற பொருளுக்கு வரவேற்பு அளித்து விடுகிறோம். அதை திரும்ப திரும்ப நினைச்சு அதை இன்வைட் பண்ணணும், வா வா அப்படின்னு கூப்பிடுறோம், வெக்கம் பண்றோம். அச்சம்னு வருதுன்னா ஒரு கரை அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணி பிறகு பிரார்த்தனைனால மாற்றிடணும். அதை பத்தின உண்மையான அறிவை கொண்டு இது எனக்கு கேடு செய்ய முடியாது, செய்யும் அதுல இருந்து விலகிடணும். வெள்ளம் வருதுன்னா அப்ப நாம அங்கிருந்து தள்ளி வரதான புத்தகத்தை ஓடி வந்துடணும், சீக்கிரம் வரணும். இல்லைன்னா அதை அடுத்து போனா அவ்வளவுதான் வேற வழி இல்லை. அப்போ அச்சத்தை போக்குவதற்கு அறிவும் உடனடியான செயல்பாடும் தான் அங்க இருக்கணுமே ஒழிய மேலும் மேலும் நினைச்சு அச்சத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. அம்பாள் பயாபகாவாக இருந்து பக்தனுடைய பயத்தை போக்குகிறாள். அவருக்கு எப்படி இருக்கும்? பக்தனுக்கு இறைவனின் நினைவு எப்படி பயத்தை போக்கும்? அருமையான உதாரணம் அப்பர் பெருமான் வாழ்க்கையில். அஞ்சுவது யாரொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். எப்ப சொல்றார் அப்படின்னா, அவருடைய வரலாறு நமக்கு தெரியும், கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். முதல்ல அவர் சமண சமயத்தை சேர்ந்தவராக இருக்கார். ஒரு பெரிய சமண துறவிகளுக்குள்ள தலைவராக இருக்கார். தர்மசேனர்னு பேர். பல பேரை வாதில் வென்று சமணம் தான் சரி, சமணம் சொல்லக்கூடிய தத்துவம் தான் சரின்னு நிரூபணம் பண்ணி எல்லாருக்கும் தலைவராக இருந்தவர். பாட்டலிபுத்திரத்துல இருந்தார். பாட்டலிபுத்திரம்ங்கிறது அந்த வடக்கு இருக்கிற பாடலிபுத்திரம் இல்லை, கடலூர் பக்கத்தில் இருக்கிற பாடலிபுத்திரம். அங்க இருந்தார். திருப்பாதி புலியூரோ அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல அவர் இருந்திருக்கிறார், அந்த சமண துறவியர் சங்கத்துல. அதுக்கப்புறம் அவருடைய அக்கா நல்ல சிவபக்தி திலகவியார் சிவபெருமானுக்கு அழுது பிரார்த்தனை பண்ணி பல வருஷங்கள் அங்க இருந்தாலும் இந்த அம்மா நம்பிக்கை விடாம பிரார்த்தனை பண்ணார். சிவபெருமான் உளம் கனிந்து அவருக்கு சூளை நோய் வயிற்று வலியை கொடுத்து தடுத்தாட்கொள்கிறார். இப்ப இவர் சைவத்துக்கு தன்னுடைய தாய் மதத்துக்கு திரும்பி விட்டார். முதல்ல போனதுதான் மதமாற்றம், இப்பதான் தாய் மதத்துக்கு திரும்பி வந்துட்டார். வந்த உடனே இந்த பழைய சமண துறவிகளுக்கு நண்பர்களுக்கு இவர் மேல கோபம் பயம் எல்லாம். இவர் இப்படியே விட்டா இவர் எல்லாரையும் மாற்றிடுவாரு. ஏன்னா இந்த சமணர்கள் அரசனை தன் கைக்குள் போட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் போயிடும், இவர் சைவத்தை பரப்பினார் என்று சொல்லி நாமே போய் இவரை பத்தி அரசத்தை புகார் சொல்லி இவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம்னு இந்த சமண தொழில்கள் எல்லாம் சொல்லி அவரை பிடிச்சிட்டு கட்டி வைங்க, ஒரு கண்டிச்சு வைங்க, ஏதாவது ஒரு கட்டுப்பாடு பண்ணணும், அவர் இஷ்டப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். உடனே ராஜா வேலையாட்களை அனுப்பி இங்க வா அப்படின்னு திருநாவுக்கரசரை கூப்பிடுற. இந்த வேலையாட்கள் போய் கேட்கிறாங்க, நீ வரணும், ராஜா உன்னை கூப்பிடுகிறார், அவருடைய கட்டளை, நீ உடனே வரணும். உடனே அவர் சொல்றார், நாமாருக்கும் புதியல்லும், நான் யாரும் சிட்டிசன் இல்லப்பா, இது
உங்களை நாங்க பண்ற சித்திரவதை நரகத்தை விட கொடுமையா இருக்கும். நரகத்தில் இடப்படும். நீ என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை என்றும் நரகத்தில் இடப்படும். உடனே அவங்க சொல்றாங்க, இப்படி ஒருத்தலாம் இருக்க முடியுமா? நடிக்கிறான்டா இந்த ஆளு அப்படின்னு இந்த காவலாளிகள் பேசுறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நடலை இல்லோம், நான் நடிக்கல, உண்மையிலே எனக்கு உங்களை கண்டு பயமே இல்லப்பா அப்படிங்கிற. நடலை இல்லோம். இப்படி இருந்தா உனக்கு இல்லையா பாதுகாப்பு? ஏமாப்போம், எனக்கு பாதுகாப்போடு தான் நான் இருக்கிறேன். உன்னை கட்டை இழுத்து கொண்டு போவோம், பிடியறியோம், என்னை கட்டுப்படுத்த முடியாது. பழிகிறாயா இல்லையா? பழிவும் இல்லை. ரொம்ப துன்பப்படணும்பா, நல்லா யோசிச்சுக்கோ. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ற. இதனால இந்த பதிகத்துக்கு பேரு மறுமாற்று தாண்டகம். அரசனுடைய கட்டளைக்கு பதிலாக தன்னுடைய அச்சமின்மையின் ஆண்டவன் மீது அவர் கொண்ட அந்த அளப்பரிய விசுவாசத்தையும் காட்டக்கூடிய பதிலாகி இந்த பாட்டுக்கு பேரே மறுமாற்று தாண்டகம் அப்படின்னு. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எப்படி உங்க தைரியம் உனக்கு வந்தது? கோமார்க்கும் நாம் என்றும் மீளா ஆளா பொய்மலச் சேவடியினை குறுகினோமே. காமார்க்கும் குடியெல்லா சங்கரன் பெண் சங்கதர் குழை ஓர் காது. யாருக்கும் இவன் அடிமை இல்லை. எங்களுடைய கடவுளாகிய தலைவராகிய சிவபெருமான் அவனை சார்ந்திருக்கிறதுனால நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதனால அவனது பொய் மலர் சேவடி இணை குறுகினோம். நாங்கள் எதுக்கு பக்கத்துல போறோம்? அவன் திருவடிக்கு பக்கத்துல போறோம். அதனால எங்களுக்கு பயம் இல்லை. இன்னும் நிறைய கொடுமைகள் செய்யற. ஒவ்வொரு தடவை இப்பதான் சொல்ல, அஞ்சுவது யாதென்பதில்லை, அஞ்சு வருவதில்லைங்கிறது இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில். இப்படி அச்சத்தை போக்குவது அம்பாளின் ஆண்டவனின் திருவருள். அம்பாளை நினைச்சா, இறைவனை உண்மையான பக்தியோடு நினைத்தால் அச்சத்துக்குரிய சூழலையும் வெல்லக்கூடிய சக்தி உள்ளத்தில் தானே எழும். அடுத்து கவலை, சோகம். இது இல்லாம போயிட்டா சோகம்னா என்ன, கவலைன்னா என்ன? ஆக்குலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நிராக்குலா. ஆக்குலம்னா மனக்கலக்கம். விரும்பியது கிடைக்காது போய்விடுமோ என்ற எண்ணம் வரும்போது உண்டாகிற கலக்கம், அமைதியின்மை. எந்தாயும் கருள் தந்தையும் சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். சிந்தா ஆக்குலம் ஆனவை தீர்த்து என்னை ஆழ்வாயாக என்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் அருணகிரி. சிந்தா ஆக்குலம், மனதில் எழுகின்ற இந்த கவலை. கவலைக்கு மருந்து யாரு? எது? வள்ளுவர் சொல்றார், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. யாரு இறைவனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் கவலையை மாற்ற முடியாதுன்னு. நல்லவனா இருக்கிறது மட்டும் போராது, பக்தனாவும் இருக்கணும். பக்தங்கிறவன் நல்லதனத்திலேருந்து மீறி போயிடவும் கூடாது. தர்மமும் பக்தியும் தர்மமும் ஆன்மீகமும் சேர்ந்தே இருக்கணும் என்றார். அதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. அப்படித்தான் பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். அப்போ பயாபகா, பயத்தை போக்குபவள். நிராகுலா, கவலை இல்லாதவள். இப்போ இது இப்படி நடந்துருமோ, இது கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நாமளா விருப்பப்பட்ட ஒண்ணுல இது வருமோ அது வருமோன்னு ஒரு கவலையோட அப்படின சஞ்சலம் மனசுல வரும், அறியாமையில. ஆனா அம்பாளுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய சந்தேகத்தை அவள் எப்படி போக்குகிறாள், கவலையை எப்படி போக்குகிறாள். நம்முடைய கடந்த காலம் அவளுக்கு தெரியும், நிகழ்காலத்தில் நடப்பது தெரியும், வரப்போவது என்ன என்று தெரியும், நம்முடைய மனதினுடைய பக்குவம் என்ன என்று தெரியும், குறைகள் என்ன என்று தெரியும், நம்முடைய முன் வினைகள் எப்படி இருக்கின்றன என்று தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுனால எதை செஞ்சா நமக்கு நல்லதோ அதை கொடுத்து கொண்டே இருக்கிறாள் அமைதியா. நமக்குத்தான் இதெல்லாம் தெரியாததுனால அந்த அறியாமை கவலையாகவும் பயமாகவும் நம்மளை வழிபடுத்து நிம்மதியை கெடுக்கின்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கவலை போக்க அம்பாளை வணங்குவதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க நடக்கிறதெல்லாம் அவளோடது, இந்த செயல்கள் எல்லாம் அவளுடையது. அப்ப எனக்கு இதனால அந்த கேடு வந்துருமோ, இப்படி கட்டா வந்துருமோ அப்படி
இம்மாநிலத்தில் எல்லாம் நடப்பதெல்லாம் இந்த ஆடலினால், நடப்பதெல்லாம் இந்த ஆடலினால். அம்மா அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி நீயே, அன்னபூர்ணேஸ்வரி தாயே ஓம் ஆதி பராசக்தி நீயே. அப்ப இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் அவளுடைய செயல்தான். அப்போ மேலோட்டமா அது நமக்கு கேடு போல தோன்றினாலும் கூட, தோற்றம் அளித்தாலும் கூட, அதனுடைய விளைவு எனக்கு நலனாகவே அமையுங்கிற நம்பிக்கை முதல்ல அம்பாள் மீது நமக்கு விழும். அது இருந்தால் கவலை போயிடும், அச்சம் போயிடும். எல்லாம் அவள் திருவருளால் நிகழ்கின்றது. சந்தேகம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஒரு பொருளை பற்றின முழுமையான அறிவு இல்லாத போது அந்த அரைகுறை அறிவினார். உதாரணமா, ஒரு சாயந்தர நேரம் இருட்டிட்டு வருது, அங்கே நூறு நிற்குது கருப்பா, பயமா இருக்கு. ஒருத்தனது பேய் அப்படின்னு பயந்து ஓடி அடிச்சுக்கலாம், ஒருத்தன் திருடன் அப்படின்னு நினைச்சு பை பிடிச்சிட்டு ஓடுறான், ஒருத்தன் திருடன் பார்த்துட்டு ஐயோ அது போலீஸ்காரன் அப்படின்னு இந்த பக்கம் ஓடுறான். டார்ச் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய கம்பம், ஒரு கம்பத்தை நட்டுருக்கு. இருட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஆள் மாதிரி தெரியுது. அந்த ஆள் யாருங்கிறது இவங்களுடைய மனசை இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிவிடுகிறது. அப்ப அந்த இருட்டுங்கிற அறியாமையில் மனது புதிதாக கற்பனைகளை பண்ணுகிறது. அந்த கற்பனைகள் தான் பயம், கவலை எல்லாம். அது போகணும்னு சொன்னா அந்த டார்ச் அடிச்சு பார்த்து இது வெறும் மரக்கட்டை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயம் போற மாதிரி அறிவு வரணும். சந்தேகத்தை போக்குவதற்கு நிசம்சயா அம்பாள் சந்தேகமே இல்லாதவளாக இருக்கிறாள். அவளுக்கு எப்படி சந்தேகம் இருக்கிறது? அண்ட சராச்சரங்களும் அவள் படைப்பு. அவள் சர்வஜா சர்வவித், எல்லாவற்றையும் அறிந்தவளாக இருக்கின்றாள். ஒவ்வொரு உயிரின் இதயத்துக்குள்ளும் உறைந்து அந்த உயிரின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிந்தவளாக இருப்பதால் அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவளுக்கு சந்தேகப்படுவதற்கு அவசியமே இல்லை. தெரியும் இப்படித்தான் இது வரும் என்று அவளுக்கு தெரியும். தெரியாத நமக்கு தான் சந்தேகம் வரும். அதனால தெரிந்த அவளை பிடிச்சா நமக்கு இந்த சந்தேகம் போகும். அச்சம் போவது போல, கவலை நீங்குவது போல சம்சயமும் நீங்க வேண்டும் என்றால் அம்பாளை சார்ந்து இருந்து மனதை தெளிவாக நிதானமாக வைத்துக் கொண்டு சிந்திக்க பழகணும். சரியான சிந்தனை தான் இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு உரிய மருந்து. அது அம்பாளிடமிருந்து வர வேண்டும். சந்தேகத்தை போக்குபவர் யாரு? குரு. உலக வாழ்க்கையில நமக்கு தெரியாத ஒன்றை சொல்லிக் கொடுத்து சந்தேகத்தை நீக்கி சரியான செயல்பாட்டுக்கு நம்மை ஊக்குவிக்கிறவர்கள் அந்தந்த துறையில் அவர்கள் குரு. ஆன்மீகத்தில் நம்முடைய ஆன்மீக உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர் அவர்தான் நிறைவான குரு. அம்பாள் எல்லா உயிர்களுக்கும் அப்படி மனசாட்சியாக வீட்டிலிருந்து கொண்டு உண்மையை விளக்குகிறாள், சந்தேகத்தை போக்குகின்றாள். யாருக்கு சந்தேகம் இல்லையோ அவனுக்குத்தான் பிரத்யாருடைய சந்தேகத்தை போக்க முடியும். அம்பாள் நிறை ஞானத்தை வழிபடுத்தனால சந்தேகத்தை போக்குகிறாள். அம்பாள் சந்தேகத்தை போக்குறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 நிகழ்ச்சிகளை மட்டும் சுருக்கமான சொல்றேன். கேனோபனிஷத்தில் சொல்லப்பட்டது. தேவர்களுக்கு அசுரனுக்கும் யுத்தம். வழக்கமா தேவர்கள் தான் தோத்து போவாங்க. அந்த தடவை ஜெயிச்சுட்டாங்க. உடனே ரொம்ப தற்பெருமை வருது. அப்ப அவங்களுடைய தற்பெருமையை அடக்க நினைத்த இறைவன் ஒரு யக்ஷனாக இன்னது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு வடிவமில்லாத வடிவமா அவர்கள் முன்னால் தோன்றுகிறான். இது யாருன்னு தெரிந்து கொள்வதற்காக தேவேந்திரன் வாயுவை அனுப்புகிறான், அக்னி அனுப்புகிறான். அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியல. இவனே போறான், தேவேந்திரனே போறான். போன உடனே அது மறைந்தே போய்விடுகிறது. இது என்னடாது, எப்படி நான் போய் அவங்க முன்னாடி தெரியலன்னு சொல்லுவது என்று தேவேந்திரன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அம்பாள் தோன்றுகின்றாள். உமா ஹைமவதி பகுஷோபமானா. உமாதேவி ஹிமவானின் புத்திரி மிகுந்த அழகுள்ளவளாக அம்பாள் தோன்றி குரு தத்துவமாயிருந்து, அப்பா இந்த தேவாசுர யுத்தத்தில் நீங்கள் ஜெயித்தால் அது உங்கள் வலிமையால் அல்ல, இறைவனுடைய திருவருளால் உங்களுக்கு அந்த வலிமை கிடைத்தது.
நீங்கள் இப்படி ஆணவ அகங்காரத்தில் ஆட்டம் போடக்கூடாது என்று அவர்களுடைய வெற்றிக்கு உண்மை காரணத்தை எடுத்து சொல்லுகின்றாள். அது சொன்னப்புறம்தான் அவங்களுக்கு புரிந்து பணிந்து வணங்குகிறார்கள். அது குரு தத்துவம். குரு தத்துவம் உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது தட்சிணாமூர்த்தி. இப்போ சிவபெருமானுடைய வடிவங்கள் எல்லாத்தையும் அம்பாள் கூடவே இருப்பார். நடராஜர்னா பக்கத்துல சிவகாமி அம்மை. எந்த வடிவம்னாலும் நீங்க பாருங்க, சிவலிங்கம் அம்பாள் எல்லாமே. அப்போ சுவாமியும் அம்பாளுமாவே பார்க்கிறோம். நான் தட்சிணாமூர்த்தியில அம்பாள் எங்க இருக்கா? தட்சிணாமூர்த்தி பக்கத்துல அம்பாள் இருக்காது, வெளிப்படையா இருக்காது. கீழே அந்த 4 ரிஷிகள் தான் சீடர்கள், வயசானவர்கள் சீடர்கள், இளைஞர் தட்சிணாமூர்த்தி குரு. அம்பாள் எங்கே அப்படின்னா, அவள் இந்த குருங்கிறவர் யாரு? சீடனுடைய அறியாமையை கண்டு கருணையினால், ஆகா இந்த அறியாமையை இவனுக்கு போக்குவோம், உண்மை அறிவை கொடுப்போம் வரவர் தான் குரு. அப்படிப்பட்ட அந்த காருண்யமான எண்ணமாக குருத்துவமாக அவள் சுவாமியின் இதயத்தில் உட்கார்ந்துட்டாள். தட்சிணாமூர்த்தி ரூபத்துக்குள்ள அம்பாள் அடக்கம். மற்றதுலாம் அம்பாள் வெளியில இருக்காள். இந்த தட்சிணாமூர்த்தியில அம்பாள் உள்ளவே இருக்கா. அதுதான் அந்த குரு தத்துவம். அதனால் அவர் அதை வார்த்தையாலும் விளக்குவார். கிருஷ்ணர் போல தட்சிணாமூர்த்தியாக மோனத்திலும் பார்க்க போன மோனம் என்பது வார்த்தைகளை விட வலிமை மிக்க உபதேசமாக இருக்கும். அப்போ குரு தத்துவமாக வந்து எல்லா சந்தேகங்களையும் போக்குகின்றார். தட்சிணாமூர்த்தி ரூபிணியாக அம்பாள் இருந்து கொண்டு சாதகனின் ஐயங்களை எல்லாம் போக்குகின்றார். சம்சயத்தினி குருவாக உபதேசித்து ஆத்ம ஞானத்தை கொடுக்கின்றாள். இப்படி அம்பாள் சார்ந்தே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதுல முக்கியமான ஒன்று வேத புத்தி. மனசுடைய ஒரு தன்மை வந்து வேதத்தை உருவாக்குது. நமக்கு நடைமுறை வாழ்க்கையில இந்த வேதங்கள்லாம் கொஞ்சம் வேணும் போலதான் தோன்றும். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம், இந்த நாற்காலி சிவப்பு வண்ணத்தில் இருக்கு, அந்த நாற்காலி பச்சை நிறத்தில் இருக்கு. ரொம்ப ஒரு எளிமையான வேறுபாடு. அப்புறம் இது ஒரு மாதிரி இருக்கு, அது வேற ஷேப்ல இருக்கு, அடுக்கினா இதெல்லாம் ஒன்னா போடணும், அதை தனியா போடணும். இந்த வேறுபாடெல்லாம் தெரியணும். அப்ப நடைமுறையில சில இடங்கள்ல இந்த வேற்றுமைகள்லாம் சரியா தெரிஞ்சாதான் காரியம் செய்ய முடியும். எல்லாம் ஒன்றும் சொல்லிட முடியாது அப்படின்னு தோன்றுகிறது. ஆனால் வடிவத்தையும் வண்ணத்தையும் பார்க்கும்போது இது சிவப்பு நாற்காலி, இது ஆம்சாலே வேற வகை, இது பிரவுன், இது பச்சை அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாமே பிளாஸ்டிக். அப்ப எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரே பிளாஸ்டிக். வடிவம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வேற வேற, வண்ணம் எப்படி இருக்குன்னு போது வேற்றுமை. இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுகிற வேற்றுமைகள் அனைத்தும் மேலோட்டமானவை. அனைத்தின் அடிப்படை ஆத்மஸ்வரூபமே. அது ஒன்றுதான் இத்தனையுமாக ஆகி இருக்கின்றது. இது அதுவல்ல, அது இதுவல்ல என்று பிரித்து பார்ப்பது வேத புத்தி. ஆனா ஞானம் எதுல இருக்கு? இதுவும் அதுவும் அதுவாகவும் இதுவாகவும் இருப்பது அவளால். இது எப்படி இப்படி இருக்கு? பிளாஸ்டிக்கா இருக்கிறார். இது எப்படி இப்படி இருக்குன்ற சார், இது பிளாஸ்டிக். அப்ப ஒவ்வொன்றும் எப்படி இந்த வேறுபாட்டோடு தனித்தன்மை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்குன்னா அம்பாள் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது செயற்கையா இருக்கலாம், இயற்கையில இருக்கிற ஜடமா இருக்கலாம், உயிரும் அசைவும் செயற்பாடும் உள்ள அறிவு நிறைந்த பிராணியா இருக்கலாம், அந்த பிராணிகள உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதனா இருக்கலாம். மனிதனுக்கு மேலான தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் எதுவான இத்தனையும் ஆகியிருப்பவள், இத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பவள் அம்பாள். இந்த அடிப்படை உண்மையை அறிந்தால் வேத புத்தி போகும். நடைமுறை வாழ்க்கையிலுமே எல்லாருக்கும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்துவிட்ட ஞானிகளுக்கு
போத்திக்கோன்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அவர் எடுத்துட்டு வந்துட்டு போத்திட்டு வந்துட்டே இருக்கிறார். அப்படி வரும்பொழுது எதுக்கு ஒரு பிச்சைக்காரர்கள் குழுல நடுங்கி கொண்டு வருகிறார். உடனே அவர் அப்படியே எடுத்து அதை போத்தி விட்டுறார். யாருக்கு? அந்த பிச்சைக்காரிக்கு. மறுநாள் இந்த அதிகாரிகள்லாம் இந்த சால்வையை பிச்சைக்காரி வச்சிருக்கான்னு பார்த்த உடனே இது தாய்மானவருக்கே கொடுத்தது, அவர் இப்படி இது இப்படி இங்க வந்தது, ஒண்ணு இவர் திருடி இருக்கணும், இல்ல அவர் இதை மதிக்காம கொடுத்துருக்கணும். உடனே ராஜா போய் போட்டு கொடுக்குறாங்க. பாருங்க ராணி, நீங்க கொடுத்த இந்த சால்வையை இவர் மதிக்காம அந்த வயசான கழகத்துக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. ஏன்பா நான் கொடுத்தா உனக்கு தானே கொடுத்தேன், குளிருது, நீ வேற இப்படி போக வேண்டிய தெரியல, நீ எப்படி திருப்பி அவர் போட்ட அப்படின்னு கேட்டா, அப்படி நினைச்சா அப்படி கேட்க வரல பாய். ஐயா அந்த ஷால் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்ல, அம்மா அன்னை பராசக்தி குளிரில் நடுங்கிக் கொண்டு வருவதை பார்த்தேன், அவளுக்கு போத்தி வேணுமா அப்படிங்கிற. அவர் அந்த கிழவியை பார்க்கல, கிழவி ரூபத்துல பராசக்தியே வந்திருக்கா என்று சொல்லி பூஜையிலே எப்படி நாம வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோமோ ஆண்டவனுக்கு, அது மாதிரி அந்த ஷாலை அம்பாளுக்கு போடுவதாகவே நினைத்துத்தான் அந்த பிச்சைக்காரிக்கு அவர் போட்டிருக்கின்றார். அப்ப அவர் மனசுல வேத புத்தி நீங்கிவிட்டது. வேத புத்தியை அம்பாள் நீக்கிவிட்டாள், எல்லாம் அவனே என்று உணரும் பொழுது வேத புத்தி போகின்றது. இப்போ முக்கியமான ஒன்று தாமஸ். இப்ப நாம சொன்ன இந்த இதுவரையும் நாம பார்த்ததெல்லாம் இதுல இந்த பயம், கவலை இதெல்லாம் சொன்னேன். ஆனா ராகம், காமம், குரோதம் கூட சொன்னேன். மற்றதையும் சொல்லிட்டு இருந்தது பாரு. காமம், குரோதம், லோபம். லோபம் அப்படின்னா நம்ம பொதுவா நம்முடைய புரிதல்ல எப்படி இருக்குன்னா, நமக்கு கிடைச்ச ஒண்ணு மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள தயாரா இல்லாம நானே வச்சுக்கணும், நானே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஞ்சத்தனம், கருமித்தனம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு அடிப்படையா எது இருக்கு? பேராசை. எனக்கு வேணும், நான் தான் வச்சுக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். ஈர்த்து உவக்கும் இன்பம் அறியாமல் தாம் உடனே வைத்து இழக்கும் வன்கணவர். கொடுத்து அவர் தேவைப்படுகிறவரை பெற்று சந்தோஷப்படுவதை பார்த்து இவனுக்கு சந்தோஷப்பட தெரியாத முட்டாளா கடினமான இதயம் உடையவனா இருக்காரே பல பேர் என்று வள்ளுவர் தேர்ந்தெடுக்கிறார். ஈர்த்து மகிழ்தல், கொடுத்து மகிழ்தல், அது தெரியல. அதுக்கு காரணம் பேராசை. அப்படி பேராசை உள்ளத்துல வந்துட்டா அது என்ன செய்யும்? இருக்கிறதெல்லாம் போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், நானே எல்லாத்தையும் வச்சுட்டேன்னு மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகிறது. எல்லையற்று விரிகிறது இந்த பேராசை. பேராசைக்கு நல்ல அப்ப லோகம் என்று சொன்னால் கருமித்தனம் மட்டுமல்ல, பேராசை. பேராசைக்கு நல்ல உதாரணம் துரியோதனன். 5 ஊசி முனை கூட தரமாட்டேன்னு சொன்னான். யார்கிட்ட? தன்னுடைய கசின்ஸ், உணவிட்ட சகோதரர்கிட்டே, அப்பாவுடைய தம்பி மகன்கள். பங்காளிகளுக்குள்ளதான ரொம்ப சண்டை வரும். சகோதரர் நம்ம பங்குக்கு வர்றதால பங்காளி, அதனாலதான் சண்டை. ஏன்னா இவனுக்கு பேராசை. அந்த சொத்து மேல, அந்த நிலத்து மேல மண் ஆசை அவளுக்கு கெட்டியா இருக்கு அவளுக்கு உள்ளத்துல. அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். இதுதான் பேராசை. அது எவ்வளவு பெரிய அழிவுக்கு கொண்டு போனதுன்னு நம்ம பார்த்தோம். குருக்ஷேத்திர போர்ல துரியோதனுடைய பக்கத்துல 11 அக்ஷௌகினி படைகள், இங்கே பாண்டவர்கள் பக்கத்துல 7 அக்ஷௌகினி படைகள். இதுல என்ன மிச்சம்? 18 நாள் போருக்கு அப்புறம் அப்படின்னா துரியோதனன் படைகள்ல 3 பேர் மிச்சம், இந்த பக்கம் 7 பேர் மிச்சம். எல்லாம் சப் ஜட காலி. பேராசை பெருநஷ்டம். அது நாம இந்த துரியோதன விஷயத்துல பார்க்கணும். பேராசைகளுக்கு லோபம். மோகம். மோகம் என்பது குழப்பம். ஒரு பொருளுக்கு அதனுடைய உண்மையான மதிப்புக்கு மேல் அதிக மதிப்பு கொடுப்பது மோகம். ஒரு பொருளின் உண்மையான மதிப்புக்கு மேல் அதிக மதிப்பு கொடுப்பது மோகம். உதாரணமா நம்ம கடற்கரையில போயிருக்கும் போது சிப்பி கிடக்கும் பாருங்க. அது இங்கே இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வெள்ளைய பழப்பழன்னு இருக்கும். வெள்ளி அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவோம் அதை நோக்கி. எடுத்து பார்த்தா சிப்பி. அப்ப அவனுடைய மதிப்பு ஒண்ணுமே இல்லை, ஆனா அது வெள்ளி அப்படின்னு நினைச்சிட்டோம். அது மாதிரியே ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள அது சொல்லுவாங்க. அது மாமியாருக்கெல்லாம் ரொம்ப வரும். என் பையன் படி
அவன் மோகத்துல அலையிறான், என்னை தடுக்கிறதே இல்லை என்னெல்லாம் சொல்லிடுறாங்க. அது உண்மையோ இவ கற்பனையோ, அது அடுத்த பாயிண்ட். அப்போ மோகம் என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு, மனிதனுக்கு, சூழலுக்கு உண்மையான மதிப்பை விட அதிக மதிப்பை கொடுக்கக்கூடிய அறிவின் தவறு. இது எப்படி போகும்னா அறிவால் தான் போகும். அது எப்படி கிடைக்கும்னா அம்பாள் நிர்மோகா மோகநாசினி, நிர்மமா மமதா ஹந்தி, என்னுடையது என்னுடையது என்று பொருளை ஒரு கிடைச்ச பொருளை தன்னுடையது என்று அதை பற்றி பிடித்துக் கொள்ளுவது. அந்த ஆசையையும் பற்றுதலையும் பொசசிவ்னஸ், அந்த இடத்துல வெறும் பற்றுதல், பொசசிவ்னஸ் அது இன்னும் நல்லா அந்த வார்த்தையில் வருது. அந்த மமக்காரங்கிறதுக்கு சரியான அர்த்தம் பொசசிவ், என்னுடையது, நான் வச்சிருக்கேன், நான் தான் இதுக்கெல்லாம் என்று நினைக்கிறேன். அது எப்போ போகும்? இது உண்மையில் என்னுடையது இல்லை இறைவா, இது உன்னுடையது. அதனால ஹோமம் பண்ணும்போது என்ன செய்யணுமா? ஸ்வாஹா அப்படின்னு நெய்யை ஊத்துறோம்ல, இதம் நம, இது உன்னுடையது என்னுடையதல்ல அப்படின்னு சொல்லணுமா. யாகம் என்றாலே தியாகம். இந்த மமக்காரத்தை விடுவதுதான் யாகம், தியாகம். அதில் இருக்கக்கூடிய தியாகம் நம, என்னுடையது அல்ல. அந்த மமக்காரத்தை நீக்குவது அம்பிகையுடையதான் எல்லாம் என்று தெரிந்து கொள்ளும் போது மதம் நிர்மதா மதநாசினி, மதம்னு சொன்ன கர்வம், எல்லாரையும் விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பது. அந்த மதம் எப்படி போகும்? நம்ம ஒரு தினம் சிந்தித்தா நமக்கு புரியும். வாழ்க்கையில எந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலையும் உலகத்துல சூழல்ல நாம் வாழக்கூடிய சூழல்ல நம்மை விட சிறப்பா 10 பேர் இருப்பாங்க, நம்மை விட தாழ்வா 10 பேர் இருப்பாங்க. நாம அவர்களிடம் கீழே இருக்கிறவங்களை பார்த்து நாம் பெரிய ஆளுங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம், நம்மளோட மேலே இருக்கிறவங்களை பார்த்து இன்ஃபீரியரா கூலி குறுகவும் வேண்டாம். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் மதம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயன்பாடு, பிரயோஜனம், சிறப்பு, திறமை கொடுத்திருக்கிறாள் பராசக்தி என்று உணர்ந்து பணிவோடு இருந்தால் இந்த மதம் போய்விடும். ஆச்சரியம் பொறாமை, பேராசையிலிருந்து வரக்கூடியது பொறாமை. பொறாமை இருந்த இன்னொரு பொறாமையுடைய இருக்கிறது போதாதுன்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒரு சிறப்பு இருக்குன்னு வச்சுக்கோ, நமக்கு அவன் மேல பொறாமை வருது. அப்ப என்ன ஆயிடுங்க, அவன் சிறப்பா நல்லா இருக்கான் அப்படின்னு யாராவது பாராட்டினா கூட உங்களுக்கு தெரியாத அவனுக்கு புரியும் தெரியுமா அப்படின்னு இருக்கிறது இல்லாதது எல்லாம் சேர்த்து அவங்களை பற்றி குறை சொல்லுவோம், மட்டம் கட்டணும். இதுக்கு பேர் அசூயா. பிறத்தாருடைய குறையை இருக்கிறது அல்லது இல்லாத குறையை எடுத்து சொல்லி மற்றவர்கள் அவங்களை நல்லா நினைச்சிடாதபடி பண்ணுவோம். இது மாச்சரியம். இப்போ யார் அவங்களுடைய குறையை பார்த்து நலன் பார்த்து நீ ஏன் பொறாமப்படணும்? அவரவர் பண்ணின வினைக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அவரவருக்கு வருது. எனக்கு வேணுங்கிறது அம்பாள் எனக்கு கொடுப்பா, என்னை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அம்பாள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாளே என்று நினைத்தால் இந்த ஆச்சரியமும் போய்விடும். எல்லாம் முடிச்சாச்சு. இந்த 1 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சது. தாமஸ் இருட்டு, அம்பாள் தமோபகா, அறியாமையின் இருட்டை போக்குபவள். இந்த அறியாமை இதுவரைக்கும் நாம பார்த்த கேடுகள் எல்லாம் காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், சோகம், சம்சயம், சம்சயம் இல்லை, கவலை, இதெல்லாம் ஆசையிலிருந்து வருது. அதனால ரஜோகுணத்திலிருந்து வருது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தமஸ் இருட்டு அறியாமை, அதுல இருந்து என்ன வருது அப்படின்னா செயலின்மை, சோம்பல், தூக்கம், தள்ளி போடும் தன்மை, அசட்டை, கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கணும். இதெல்லாம் இந்த தமோகுணத்துடைய தன்மை. அன்னை பராசக்தி இயற்கை ரூபமாக இருந்தோடு கணந்தோறும் உயிர்களை தூண்டி குத்தி கொடுத்து செயல்படுத்துகிறார். சூரியன் அப்படிங்கிற பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா தூண்டி உயிர்களை செயலில் தூண்டுபவன். சூரியன் உதித்து விட்டாலே நாம தூக்கத்தை விட்டு எழுந்து வேலை செய்யணும்னு அர்த்தம். அப்படி செய்ய மறுத்தால் நமக்கு நஷ்டம். அப்போ பகல் விடிஞ்சாச்சு, இன்னும் எந்திரிச்சு வேலையை பார்க்கணும் என்று அப்படி செயலில் தூண்டுபவன் சூரியன். அப்படி எல்லா உயிர்களையும் தூண்டிக்கொண்டே இருக்கிறாள் பராசக்தி. அது எத்தனை ஜென்மம் எடுத்துக் கொள்ளுகிறதோ. ஆனா அவர்களை தூண்டி செயல்படுத்தி தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வர வைத்து ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு செல்லும்படியாக செல்கிறாள் அன்னை பராசக்தி. தமோபகா, தமஸ் என்கின்ற அறியாமையை நீக்குகிறாள். அறியாமையை நீக்கும் பொழுது சோம்பல், அசட்டை, மறதி,
தள்ளி போடுதல், கவனக்குறைவு, எல்லாம் செயலின்மை எல்லாமே போய்விடும் அம்பாளுடைய அருளினால். மார்கழி அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு போயிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மாதத்தில் அதை செய்கிறவங்களுக்கு அப்போவாவது அந்த சோம்பல் தூக்கமெல்லாம் போகுது. அப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய சமோகுணத்தை நீக்க வேண்டும் என்றால் அம்பாளை நாம் வழிபட வேண்டும். இப்படி அந்தக்கரணத்தின் தந்தைகளாக முக்கியமான 11 இயல்புகளை சொல்லி அந்த 11 கேடுகள் அல்லது குறைகள் அதையெல்லாம் போக்குவது அன்னை பராசக்தியினுடைய பெரும் கருணை என்று இந்த நாமங்கள் நமக்கு மிக அழகாக உணர்த்துகின்றன. என்றென்றைக்கு இதை சொல்லணும். குறிப்பாக இந்த நவராத்திரி காலத்தில் நாம் அம்பாளை வழிபடுவதற்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தை ஒரு நல்லதொரு சாதனமாக எடுத்துக்கொண்டு அதன் ஓதி வரணும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்றபடி அதனுடைய கருத்தை உணரும் பொருட்டாகத்தான் இப்படி நாம் இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த கருத்தை உணர்ந்து அம்பாள் எப்படி நம்முடைய உள்ளத்தின் கேடுகளை நீக்குகிறாள் என்று உணர்ந்து பணிவோடும் நன்றியோடும் அவளை நினைத்து கேடு நீங்க பெற்று தெய்வீகம் நிறைந்தவர்களாக நாம் திகழ்வோமாக. ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு ஜெயகுமார். இந்த நவராத்திரி விழாவானது மிக மிக சிறப்பாக 2ஆம் நாள் ஞான மழையாக நம்மை அடைந்துள்ளது என்று சொல்ல வேண்டும். நேற்றைக்கு லீலா மழை அருள் மழையாக நம்மை பொழிந்தது. இன்றைக்கு ஞான மழை. ஆக இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பொம்மையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தையும் அந்த அருளையும் பார்க்க முடிஞ்சதுன்னா இது சிற்சபை அப்படின்னு நமக்கு தெரியும். வெறும் பொம்மை சபையாக இல்லாமல் சித் சபை, அறிவு பேருணர்வு மிகுந்த சபையாக இதை பார்க்க முடிகிறது. அதுக்கு ஒரு ஆழம் வேணும். அந்த மாதிரி நம்முடைய டாக்டர் அவங்க ஒரு டாக்டரேட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவங்க சப்ஜெக்ட் நிவேதிதா. நிவேதிதா மாதிரி ஒரு அச்சீவர் இருக்க முடியாது. அப்படி ஒரு டெடிக்கேஷன் டு த குரு, டிவோஷன் டு த குரு, டெடிக்கேஷன் டு த சேவா. அந்த நிவேதிதாவை ஆராய்ச்சி பண்ணி 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 அவங்க டாக்டரேட் வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன படித்தாலும் ஒரு ஆராய்ச்சி தான். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாமத்துக்கு உள்ளே போய் அதனுடைய ஆழத்தை எட்டி அதை நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பெரிய விளக்கமாக கொடுத்த அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கைத்தட்டுதல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானமழை வரும்பொழுது நம்ம கைத்தட்டுதல்ங்கிறத விட்டுட்டு, அந்த காலத்தில் சாது சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் சாது சாதுன்னு சொல்லி நம்முடைய நன்றியை அவளுக்கு தெரிவிச்சுப்போம். அவள் சொன்னதில் ஒன்று கவனிச்சுப்போம் எல்லாருமே. அதாவது எல்லாத்தையுமே அம்பாள் தான் பண்ணுறாள். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய சத்சங்கத்தில், நம்ம உடம்பை நாம் உருவாக்கலை, அது உள்ள மூச்சு காற்றை நாம் போடலை. அந்த மூச்சு காற்றுங்கிற அந்த சுவாசத்தை நாம் ஒன்றே அதை சஸ்டெயின் பண்ணலை. ஆக இந்த 3 பண்ணுறவாளுக்குத்தான் இந்த உடம்பு சொந்தம், இந்த மூச்சு காற்று சொந்தம். அதாவது இதை சார்ந்த வாழ்க்கை சொந்தம் இல்லையா? இது நம்முடைய பகவான் யோகி ராமசுரத்குமார் எப்படி சொல்லுவாருன்னா, நமக்குள்ள மூச்சு காற்றை மட்டும் போடலை, இந்த உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமயமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஈஸ்வரின்னு சொல்லலாம்,
ஈஸ்வரன்னு சொல்லலாம், என்னவா சொன்னாலும் அது ஒரு ஈகோவையும் போடுறது நமக்கு. இந்த மூச்சு காற்றோட இந்த உடம்பு நான் அப்படிங்கிற ஒரு நான் 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 இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு மாயால் தான் நம்ம ஈகோன்னு சொல்லுவோம். இதை எனக்கு பகவான் தான் முதல்ல நம்ம படிக்கிறோம். கடவுள்லாம் எல்லாமே ஆகியிருக்கார், எல்லா உருவமும் அவர் தான் இருக்கார், இந்த உலகமே அவர் தான் அப்படின்னு விஸ்வம் நாராயணன் நாராயண சுத்தத்தில் படிச்சுட்டே இருக்கும். அந்த இது தெரிந்தால் கூட அது உள்ள ஆழமாக நினைக்கிறது எனக்கு பகவான் தான் முதல் முறையாக சொல்லி கொடுத்தார். உனக்கு உள்ளே போட்ட மூச்சு காற்றோட இந்த ஈகோவையும் போட்டு மூச்சு காற்றை இயக்கின்னு இருக்கிற மாதிரி உன்னுடைய ஈகோவையும் அவர் தான் இயக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம எல்லோரும் நம்ம எத்தனை ஈகோஸ் தான் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அத்தனை ஈகோஸ் உட்கார்ந்துருக்கோம். அந்த ஈகோவை தாண்டி போகிற பெரிய நிலை வரலை. அப்போ இந்த ஈகோக்கள் எல்லாம் எது இயக்கி வருது? உள்ள அம்பா சொன்னாங்க இல்லையா? அந்த அம்பாவை நாம் குருன்னு சொல்லலாம், இல்லை தெய்வம்னு சொல்லலாம், இல்லை அருள்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம், பரபிரம்மம், சுப்ரீம் டிவினிட்டி. அது நம்மளோட ஈகோவை இயக்கிறதுனால நம்ம அவங்கவுங்க ஈகோவுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் ஊழல் சொன்னாங்க இல்லையா? மனசுங்கிற ஜடம்னு. மனசு ஜடம். அந்த மனசில் எண்ணங்களை போடுறது உள்ள இருக்கிற சைத்தன்யம். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம எண்ணங்கள் நம்மளோட கிடையாது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய வார்த்தைகள் கிடையாது, நம்ம செய்கிற செயல்கள் நம்மளோட கிடையாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ள உட்கார்ந்து அந்தரியாமி, அதாவது அந்த பரபிரம்மம், அந்த சைத்தன்யம், அது பண்ணுற வேலை. அப்போது அந்த தெய்வம் என்ன பண்ணினாலும் அது ஒரு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். பார்க்குறதெல்லாம் நம்ம நல்லதாகவே பார்க்கணும், பயம் வராது, கோபம் வராது, இந்த மாதிரி மயக்கம் வராது. இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அவங்க. அதனால் அவங்க அம்பாளை பார்க்கணும், அவங்க அம்பாள் பண்ணுறதெல்லாம் நமக்கு நன்மைக்குதான்னு சொன்னாங்க. அதை நம்முடைய பகவான் பண்ணுறார். நான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எவ்வளோ பெரிய துக்கம் நமக்கு நேர்ந்தால் கூட அந்த துக்கத்திலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு நம்முடைய பழைய கர்மாவையே அவர் யூஸ் பண்ணி அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் வச்சு நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதமாக மட்டும் அதை பார்த்து துக்கமாக பார்க்காம ஆசீர்வாதமாக பார்த்துட்டோன்னா வாழ்க்கையை தாண்டி போயிடும். வாழ்க்கை இதுதான் உங்களுடைய முக்கியமான செய்தியாக நான் எடுத்துனேன். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கங்களுக்கு கூட கடவுள் தான் காரணம். அந்த காரணம் கடவுள் அதை நடக்கிறதுனால அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எப்படி ஒரு ஆசீர்வாதம்னா அது நம்மளை கடவுளை நோக்கி தள்ளுறது. அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். ஆக அம்பாள் இன்னைக்கு அம்பா உருவத்தில் நமக்கு அவங்க அம்பாளுடைய பெருமையை, நம்ம பொறுத்தவர்களுடைய குரு தத்துவத்தினுடைய பெருமையை பல விதங்களில் எடுத்து சொல்லி நம்மளுடைய அகக்கண்ணை சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு விழிப்புணர்வை கொடுத்ததுக்காக நம்ம எல்லாருமா சாது சொல்லுவோமா, இல்லை கைத்தட்டணும்னா எது வேணாலும் ரொம்ப சாய்ஸ். பெரிய பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம், இல்லை சாது சொல்லலாம். இப்போ ஆசிரம பிரசாதத்தை அம்பாவுக்கு கொடுப்பதற்கு योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम
सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु